வணக்கம் அன்புறவுகளே! எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சுவையா, காரமா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி. வாங்க எப்படி செய்றேன்னுறத பார்ப்போம். ஒலிவ எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில கடுகு, சீரகம், பட்டை, உள்ளி இது 3ம் கொஞ்சம் பொரியட்டும். பொரியக்குள்ள 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்க வெங்காயம் வதங்கிட்டுது. இந்த வதங்கள் போதும். நல்லா வதக்கி எடுக்கக்கூடாது, வழுவழுப்பாக இருக்கும். கறிமிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சுத்தமாக கழுவி எடுத்து மெல்லிசா கறிமிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். அதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். லேசாக வதங்கட்டும். பாருங்கள் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் காரத்துக்கு கட்டைத்தூளும் உப்புத்தூளும் சுவைக்காக மாசி கொஞ்சமும் சேர்க்குறேன். நல்ல சுவையாக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நான் லேசாக பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நாங்கள் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். அப்போ தான் உப்பு உரப்பெல்லாம் சேரும். சின்ன நெருப்பில் வைக்க வேணும். தேசிக்காய் புளி கொஞ்சம் நாங்கள் விட்டு இறக்கினோம்னு சொன்னால் ஒரு 5 நிமிடத்தில் சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் செய்துடலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது. சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம், பான் ரொட்டி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், சும்மாவே அள்ளி சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்ல சுவையும் காரமாக இருக்கும். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.